இன்றைக்கி நம்ம ஏவிஎம் ஸ்டோரில் புளியோதரை தொக்கு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் உடனடியாக புளி சாதம் கிளறிக்கலாம். அதுக்கு ஒரு வானிலையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் முதல்ல செவக்க வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் உடைச்ச உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, வரக்கொத்தமல்லி 2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூனு மிளகு. இது எல்லாமே நல்லா செவக்க வறுக்கணும். சிம்மை அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்தோடனே எடுத்து அதை தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போது 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு முதல்ல உடைச்ச உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு அது செவந்த உடனே மறுபடியும் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைக்கொட்டை, அதாவது நிலக்கடலை, அது தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா செவந்த உடனே ஒரு 2 கைப்பிடி அளவு பூண்டு, முழு பூண்டு போட்டு நல்லா செவக்கணும். அந்த பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம், அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை எடுத்து கெட்டியாக கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி கரைக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்து ஊற்றிடணும் அந்த தாளிப்பில். நான் 2 தடவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை சுண்டுனா நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். கொஞ்சம் நேரம் சுண்டுறதுக்கு டைம் ஆகும், ஆனால் சுண்டுனதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். நல்லா நம்ம சாதத்தில் போட்டு அப்படியே கிளறிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரம் பத்தலை அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கூட வரமிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். காரம் பத்தலைன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா சுண்டி வந்தோடனே எண்ணெய் கசிஞ்சு பிரிஞ்சு வந்தோடனேயுமே நம்ம ஏற்கனவே நான் அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். தாளிக்கும் போதே நீங்கள் போட்டுருங்க, நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சி அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கணும் அந்த பொடியை. அதுக்கப்புறம் நல்லா தொக்கு சுண்டி வந்தோடனே கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இறக்கணும்னா புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆயிரும். இந்த புளியோதரை பேஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ தூரம் சுண்டி வந்துடுச்சுங்க. நம்மக்கிட்ட ஆன்லைன்லேயும் கிடைக்கும், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பாட்டிலில் நாங்கள் 1/4 லிட்ரு எடை போட்டு பாட்டிலில் சேல்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உடனடியாக சாதம் வடித்து அப்படியே அந்த தொக்கை போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கிளறினீங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம். இது கூட வேறு எதுவும் சேர்க்கணுன்னுலாம் அவசியம்லாம் இல்லை. இதே மாதிரி நாங்கள் கொத்தமல்லி, புதினா, பிரண்டை எல்லாத்துக்கும் செய்கிறோம். வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுவோம். நன்றி.